திருச்சபையையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த தருணத்தை ஒரு சாட்சி தருணத்தை கொடுத்ததற்காக முதலாவது பிதா குமாரன் பரிசுத்த வாக்கியாக என்று செயல்படுகிறது ஆவியானவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஜோசப் ஐயாவுக்கும் மற்றும் இங்கே வீட்டில் இருக்கின்ற துணைவியார் பிள்ளைகள் நீங்கள் அனைவருக்கும் நான் வேரோவாசி சபையின் மூலமாகவும் என் ஆண்டவராகிய இயேசு என்னை படைத்து குருவாக்கி உங்கள் முன்பதாய் நீக்க செய்தார் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் சொல்ல போகிற இந்த சாட்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக நான் சொல்கிறேன். நான் 1991 ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு வலிமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டேன். பரிசுத்த ஆவியினாலே என்னை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார், உலகமெங்கும் பயன்படுத்தினார். கடைசியாக அகஸ்தின் ஜெபகுமார் என்ற தேவ மனிதன் 1912 கடைசி பகுதியிலே இந்த சபைக்கு வந்திருந்தார். 600க்கும் மேற்பட்ட சபை மக்களை கொண்ட ஒரு சபையாக ஒஸ்லோ மாநகரத்திலே வருவார் சுவிசேஷ சபை இருந்தது. நான் அமெரிக்காவில் படித்தேன், லண்டனிலே படித்தேன். இவைகளெல்லாம் எனக்கு உதவி செய்தது என்றால் இல்லை என்று தான் சொல்கிறேன். என் வாழ்க்கையிலே என்னுடைய என்னுடைய சிந்தனையிலே ஏற்பட்டதான ஒரு தவறு என்னுடைய பாதையை சிதற வைத்தது. காரணம், நான் உண்மை பேச வேண்டியவனாக பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை. உண்மை உள்ள ஒரு சாட்சி உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய உயிரை ரட்சிக்கும், விடுதலையாக்கும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன் அல்லாமல் என்னை குறித்து சொல்வதற்கு நான் வரவில்லை. நீங்களும் உங்களோட வாழ்க்கையிலே இன்றைக்கு பெண்டிகோஸ்தே திருநாளிலே பேசின வார்த்தைகளை கேட்டீர்கள். அங்கே எத்தனையோ விதமான மக்கள் வந்திருந்தார்கள். அதில் எத்தனையோ அந்நிய பாசைகள் பேசினார்கள். பற்பல பாசைகள் பேசப்பட்டது. 16க்கும் மேற்பட்ட மொழிகளிலே அங்கே பாசைகள் பேசப்பட்டதாக இந்த வேதம் நமக்கு சாட்சி பகிர்கிறது. விதமாக இருந்த என்னுடைய வாழ்விலே நான் 1909 இலங்கை முழுவதும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து ஒவ்வொரு இடங்களிலும் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு வரைக்கும் பவனியா எல்லா இடங்களிலும் நூற்றுக்கணக்கான ஊழியர்களை கூப்பிட்டு மெட்டிக்கோலோவிலே 136 குடும்பம் கூப்பிட்டு தேசத்திலே ஒரு அழிவு வரப்போகிறது, பச்சை மரம் பட்டமரம் எல்லாம் எரிந்து போக போகிறது என்று 2009 8 நவம்பர் மாதம் இலங்கையிலே சென்று 2009 எனக்கு வெள்ளி பதக்கம் யாழ்ப்பாணத்திலே வைத்து வழங்கினார்கள். எல்லா ஊழியர்களும் யாழ்ப்பாணம் முழுவதும் சேர்ந்து எத்தனையோ கான்ஃபரன்ஸ்கள், எத்தனையோ மேடைகளிலே ஏறி பேசின ஒரு மனிதன், எத்தனையோ ஊழியர்களுக்கு போதித்தவர். ஒரு சிறிய வேதம் சொல்லுகிறபடி, பிரசங்கியிலே சொல்லுகிறபடி, ஒரு செத்த ஈ அந்த தைலக்காரனுடைய அந்த தைலத்தை கெட்டு போக செய்தது. அதே போல உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் அறியாமல் செய்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறது, உங்களுடைய வாழ்க்கையை திசை மாற செய்கிறது. காரணம், உங்களுக்கு எது பாவம் எது பாவம் இல்லை என்று தெரிந்தும் ஏன் அந்த பாவத்திலே நாம் விழ காரணமாக இருக்கிறது என்று நான் வேதத்தை வாசித்த போது, எல்லோரும் எல்லாம் செய்கிறீர்கள், நானும் செய்கிறேன். எத்தனையோ உபவாசங்கள், எத்தனையோ காரியங்கள், 28 நாள் உபவாசம், 30 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், பல உபவாசங்களை செய்து என்னுடைய சரீரத்திலே 20 ஆபரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. என் சரீரத்தை நான் ஒடுக்கினேன், அடக்கினேன். என்னால் பாவத்தை விட முடியவில்லை. எப்பொழுது 2009 பின்பதா இந்த பாவம் என்னுடைய சரித்திரத்தையே மாற்றிவிட்டது. இந்த பாவத்தினால் 17 வயதிலே என் மகன்
மரணத்தை சந்திக்க நேரிட்டது. டாக்டர்களால் சொல்லிவிட்டார்கள், அவர் 17 வயதில் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இவர் 6 மாதத்துக்குள் மரித்து விடுவார். என்னுடைய மூத்த மகன், இதில் இருக்கிற புளோரியாசிஸிற்கு தெரியும். அந்த மகன் மரணத்தை சந்திப்பதற்கு என்னுடைய அந்த கொஞ்சம் பாவம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை அளிக்கப்பட்டது. சிறிய பாவம்தான், பெரிய பாவம் என்று சொல்லவில்லை, எல்லாம் பாவமே, ஆனால் சிறிய பாவம். அந்த பாவம் என்னை ஆட்கொண்டது. அதற்கு நான் அடிமையானேன். இந்த சபையிலே 600க்கும் மேற்பட்ட மக்கள் சபையை விடுவதா சபையை நடத்துவதா என்ற கேள்விக்குள்ளானேன். ஆண்டவரிடத்திலே கேட்டேன், மன்றாடினேன். ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு ஹாஸ்பிட்டல் நோர்வேயிலே, அந்த ஹாஸ்பிட்டலிலே அவன் மகன் படுத்திருக்கிறான். சபையோ அகஸ்தி ஜெபகுமார் வந்து 3 நாள் கூட்டத்திலே 600க்கும் மேற்பட்ட ஜனங்கள் சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டங்கள் நல்ல விசேஷமாய் நடந்தன. ஒசுலோவில் வராத ஊழியர்களே இல்லை என்ற அளவுக்கு அந்த சபை நிறைந்திருந்தது. இந்த வீடியோவில் அதை பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ரவீந்திரன் அடித்தா வரும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரிடத்திலே நான் சொன்னேன், என்ன செய்ய வேண்டும் சொன்னார். ஆலோசனை. ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லும், நான் செய்த தவறை நான் என்ன செய்யட்டும் என்று தடுமாறினப்போ என் ஆண்டவர், நீ செய்ய வேண்டிய உண்மையை சொல், உண்மையை சொல் என்று சொன்னார். நான் சொல்ல முடியாதவனாய் தடுமாறினேன், போராடினேன். சொன்னால் இவ்வளவு மக்கள், இவ்வளவு சபையில் இருக்கிற ஜனங்கள் உடைந்து போவார்களே, சேர்ந்து போவார்களே. ஆண்டவரே, எது முக்கியம், நீ உண்மையை பேசு என்று ஆண்டவர் சொன்னார். உடனடியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைக்கு 6 மாதம் தான் இருக்கிறது, மரித்து விடுவான். தடுமாறினேன், வேதனைப்பட்டேன், கண்ணீர் வடித்தேன், ஆண்டவர் பாதத்தில் கதறினேன். அப்படி சொன்னால் இந்த உலகம் என்னை தூக்கி எறிய போகிறது, இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாது, இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் எப்படி ஆண்டவரே, நான் முடியவில்லை, கதறினேன், கண்ணீர் வெடித்தேன். சொல்ல வேண்டாம், தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்று கையிலே பிடித்துக் கொண்டு கடலிலே பாய்ந்து, அந்த ஆற்றிலே பாய்ந்து மறிப்பதற்காக முயற்சித்தேன். அந்த நேரத்திலே ஆண்டவர் சொன்னார், இல்லை மகனே, நீ சொல், உண்மையை சொல், உன் பிள்ளையை ஜீவனோடு தருவேன். விதமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதே ஒரு நாளிலே அவங்க பேர் மத்தியிலே இறங்கி நான் அந்த உண்மையை சொன்னேன். சொல்லிவிட்டு அந்த பலிபீடத்தை விட்டு 10 ஆண்டுகள் ஆண்டோடைய ஊழியம் இல்லாமல் ஒரு ரூமுக்குள்ளே கிடந்து கதறினேன், வேதனைப்பட்டேன், துன்பப்பட்டேன். ஆண்டவர் சொன்னார், மகனே, ஒரு ஊழியக்காரை அனுப்பினார். அனுப்பி சொன்னார், இளையகுமாரனை உலகம் ஏற்றுக்கொள்ளாத மகனே, ஆனால் நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை ஒரு புதிய பாத்திரமாய் நான் விளைவேன். நீ மீண்டும் என்னுடைய ராஜ்யத்தை கட்டலும் என்று சொன்ன போது நான் மீண்டும் திருச்சபையை கட்ட ஆரம்பித்தேன். இன்றைக்கு இருக்கிற சபை திரும்ப கட்டப்பட்ட சபை. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு சகோதரர் கூட என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என்னை குறித்து சொல்வதும் இல்லை. அன்று முதல் இன்று வரைக்கும் எத்தனையோ பேருடைய சவுக்கடிகள், வேதனைகள், துன்பங்களோடு நான் இயேசுவை சுமந்து இந்த பாதையில் கடந்து வருவேன். பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது என்னிடத்திலே. ஆனால் என்னுடைய இறைவனுடைய சபையை கட்ட வேண்டும் என்ற ஒரே வாஞ்சையாய் அவருக்காக மீண்டும் இந்த பாத்திரம் அவர் ஒரு தனக்குரிய ஒரு பாத்திரமாக என்னை வணிய வேண்டும் என்ற அவரிடத்திலே நான் மன்றாடி இன்றைக்கு உங்கள் முன்னாய் ஒரு சாட்சியாக நிற்கிறேன். தயவு செய்து சகோதரிகளே, உண்மை இறைவன் சொல்லுங்கள்,
பொய் சொன்ன போது இருந்த திரளான மக்கள், உண்மையை சொன்ன போது யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் என் இறைவன் இயேசு என்னோடு இருந்தார். என் இறைவன் இயேசு இருந்தார். இதுவரைக்கும் மீண்டும் பல நாடுகளிலே போய் என் இயேசுவை குறித்து நான் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். நான் ஒரு கூட்டம் வைத்தால் 10,000க்கும் மேற்பட்ட ஜனம் வருவார்கள். இலங்கையில் ராஜேந்திரம் ஐயா நான் என்னை ஒரு ஊழியனாக 2000 ஆண்டு என்னை ஆர்டினேட் பண்ணினார். அதன் பின்பு சேர்த்துக்கொள்ளே நான் அமெரிக்காவில் படித்து, லண்டனிலே படித்து பட்டம் பெற்று வந்திருந்ததே தவிர என்னுடைய பாவம் என்னை கொலை பண்ணிக்கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஆண்டோடத்தை மண்டாடினேன். நான் உபமாக ஆண்டோடைய பாதத்திலே விழுந்து கிடந்து மண்டாடின போது அவர் சொன்னார், மகனே, ஒரு தகப்பனிடத்திலே ஒரு பிள்ளை எத்தனை தடவை வந்து தான் பிழை செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்பான். அன்று சிந்தித்தேன். ஒரு தடவை தானே அப்பா, நான் உன்னை மன்னித்து உன்னை புது சிசியாய் மாற்றிவிட்டேன், நீ எனக்காக ஊழியம் செய்ய புறப்படு என்று ஆண்டவர் சொன்னார். நான் அதை நோக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கேன். எனக்கு நிறைய அழைப்புகள் இருக்கிறது உலகமெங்கும். ஏன் இந்த நாட்டுக்கு வந்தேன் என்று எனக்கு தெரியாது, ஏன் இங்கே போக சொன்னார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் பாவம் கொடியது. அந்த பாவம் உங்களை திரட்டி கொண்டே வரும். திருச்சபையில இருந்து தேவ வசனத்தை கேட்டு, தேவ வசனத்துக்கு திருப்பி எங்களுக்கு யாரும் மேலே எங்களுக்கு போதகர் யாரும் இருந்ததில்லை. பலர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் எண்ணத்திலே வந்திருக்கிறார்கள். யாருமே எனக்கு கற்றுத்தராத ஒரு பாடத்தை என் ஆண்டவராகிய இயேசு கற்றுத்தந்தார். உனக்காக நீ ஒரு மனத்தியாலும் உனக்காக ஜெபி. நான் உங்களுக்கு சொல்றாருதான், நீங்கள் இந்த மாமிசம், உங்களோட மாமிசம் சோதனைக்கு உட்படாதபடி ஒரு மனத்தியாலும் உங்களுக்காக, உங்கள் தனிப்பட்ட மாமிசத்திற்காக, தனிப்பட்ட உங்களோட சரீரத்திற்காக நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் நீங்கள் விழுந்து போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு 3 தரம் திரும்ப திரும்ப வந்து சொன்னார். இயேசு கிறிஸ்து யாருக்காக ஜெபிச்சார்? என் பாத்திரம் என்னை விட்டு விலகக்கூடுமானால் விலகட்டும் என்று தனக்காக தான் ஜெபித்தார். 3 தரம் வந்து முதலாவது சொன்னார், நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொன்னார். 2ஆம் தடவை வந்தவர் சொன்னார், நீங்கள் விழித்திருந்து ஒரு மணித்தியாலமானது ஜெபிக்க கூடாதா? ஏனென்றால் உங்களுடைய மாமிசம் சோதனைக்கு உட்படாதபடி. அதை மாத்திரம் செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பாட வேண்டும் என்று நினைத்தேன், என்னால் பாட முடியுமோ தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு 2 வரி அந்த பைபிளில் பாடலை பாடி நான் முடித்துக் கொள்கிறேன். கூடிய நேரம் எடுத்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பாவத்துக்கு உட்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பார். 2 பிள்ளைகளை சொல்ல வேண்டும் என்றால் நான் நிறைய சொல்லலாம். இன்றைக்கு அந்த ரெஸ்க் ஹாஸ்பிட்டல், அதே அந்த ரெஸ்க் ஹாஸ்பிட்டலில் ஓவல் லேகனாக, அதாவது பெரிய லேகனாக, இன்றைக்கு 100-200 பேருக்கு மேல் அதிபதியாக என் மகன் 2வது மகன் இருக்கார். மூத்த மகன் 2 ஹாஸ்பிட்டலுக்கு ஓவல் லேகனாக இருக்கு. இப்படி பலதை சொல்லலாம். அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது. ஆனால் இவை எல்லாம் இருந்தாலும் ஐயா சொன்னது போல உன்னுடைய ஆத்மா இழந்து போனால் உனக்கு லாபம் என்ன? ஹல்லேலூயா. அதாவது அந்த ஆத்மாவுக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்று. உங்கள் வாழ்க்கையை பாவத்தை விட்டு விலகி வாழ உங்களுக்கு அவர் உதவி செய்வாருங்க. எல்லாவற்றையும் அழைத்து போய்விடும். உங்களுடைய வாழ்வை முழுவதையும் அழைத்து போய்விடும். நீங்கள் சிறிய பாடலை நான் பாடுகிறேன். எங்களுக்கு பெரிய பாட தெரியாது. உங்களுடைய ஆராதனை மிகவும் அழகாக இருந்தது. இந்த ஆராதனை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆராதனையை நடத்த அந்த மகளுக்கு ஆண்டவருக்காக நான் துதிக்கிறேன். உங்களுக்காக நான் எப்பொழுதும் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக திருச்சபைக்காகவும் நான் ஜெபிப்பேன். பாசறையாக்காகவும் குடும்பத்திற்காக நான் ஜெபிப்பேன். இவர்களுக்கு ஒரு சொந்த ஆலயம், ஒரு கட்டிடம் ஆண்டவர் தருவார். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், உங்களுக்கு எல்லார்டையும் துறப்பு இருக்குதா? கையில வீட்டு துறப்பு இருக்கு, எல்லாரும் வச்சிருக்கீங்க. அந்த துறப்புல உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அநேக பொருள்கள் வீணானவைகளாக இருக்கு. அதில் கொஞ்சம் பணம் எடுத்து அதை
இந்த ஆலய கட்டுமான பணிக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் ஓஸ்லோ தேசத்திலே ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவரிடத்தை கேட்டிருக்கிறேன். அவர் அனுமதித்தால் ஒரு ஆலயத்தை தேவனுக்காக கட்டி செல்ல நான் விரும்புகிறேன். என் தாயை இப்போ போன பெரிய வெள்ளி அன்று தான்